Welcome to GK Facts Tamil. Question number 1. Tamil Nadu government is celebrating which day as Thirunangaigal Dinam? தமிழக அரசு எந்த நாளை திருநங்கைகள் தினமாக கொண்டாடி வருகிறது? A. ஜூலை 5, B. ஏப்ரல் 15, C. நவம்பர் 7, D. மே 28. ஆன்சர் B. ஏப்ரல் 15. தமிழக அரசு 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி முதலில் திருநங்கைகளுக்காக நல வாரியம் ஒன்றை அமைச்சது. இந்த நாளையே 2011ஆம் ஆண்டு முதல் திருநங்கைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. Question number 2. Which is the happiest state in India? இந்தியாவிலேயே மகிழ்ச்சியான மாநிலம் எது? A. குஜராத், B. காஷ்மீர், C. மிசோரம், D. மத்திய பிரதேசம். ஆன்சர் C. மிசோரம். குருகிராம்ல உள்ள மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனத்தின் ஆசிரியர் ராஜேஷ் கே பிலானியா அவர்கள் இந்தியாவின் மகிழ்ச்சியான மாநிலம் எது என்பதை கண்டறியும் விதமாக நடத்திய ஆய்வில் மாநில நிதி மேம்பாடு, குடும்ப நல்லுறவு, வேலைவாய்ப்பு, கல்வி என அனைத்திலும் மிசோரம் மாநிலம் சிறந்து விளங்கியது. இந்தியாவின் மகிழ்ச்சியான மாநிலம் மிசோரம் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. Question number 3. Which country played against India in the Women's 5 Hockey World Cup final? பெண்கள் 5 ஹாக்கி உலகக் கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்த்து விளையாடிய நாடு எது? A. பிரேசில், B. போர்ச்சுகல், C. பிரான்ஸ், D. நெதர்லாந்து. ஆன்சர் D. நெதர்லாந்து. ஓமன் தலைநகர் மஸ்கட்ல பெண்களுக்கான ஐவர் ஹாக்கி உலக கோப்பை முதல் சீசன் போட்டிகள் நடந்தது. மொத்தம் 16 அணிகள் இந்த போட்டியில பங்கேற்றன. ஒரு அணி சார்பில் 5 பேர் விளையாடினாங்க. ஃபைனல்ல இந்தியா நெதர்லாந்து அணிகள் மோதியதுல இந்தியா 2-7 என்ற கணக்குல தோல்வி அடைஞ்சு வெள்ளியை வென்றது. Question number 4. Who won the women's singles title at the Australian Open Grand Slam Tennis Tournament? ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? A. அரினா சபலென்கா, B. கின் வென்ஜங், C. விக்டோரியா அஸ்ரென்கா, D. கோகோ காஃப். ஆன்சர் A. அரினா சபலென்கா. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் நடந்தது. இதுல பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஃபைனல்ல பெலாரஸ் நாட்டோட அரினா சபலென்கா அவர்கள் நேர் செட்டுகள்ல வெற்றி பெற்று நடப்பு சாம்பியன் அந்தஸ்தை தக்க வச்சு கொண்டாங்க. Question number 5. Who was the first person to write a book explaining different types of iron? பல்வேறு வகையான இரும்பை விளக்கி புத்தகம் எழுதிய முதல் நபர் யார்? A. கென்னடி, B. ரெனே அண்டோயின் ரியமூர், C. ஜான் ராபர்ட் ஆல்பர், D. ரயன். ஆன்சர் B. ரெனே அண்டோயின் ரியமூர். எகிப்துல கிமு 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய இரும்பு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இரும்பு பூமியின் மேலோட்டத்தில் 5% உருவாக்குது. பூமியின் மையத்தின் முக்கிய அங்கமான இரும்பு ஒட்டுமொத்த பூமியில 35% காணப்படுது. மனித உடல்ல உள்ள இரும்பு சராசரியா 4.5 கிராம் ஆகும். Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.